வணக்கம். ஸோ இன்னைக்கு இன்டர்மீடியேட்டில் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதே தான் இன்னைக்கு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்படியே ஆப்போசிட். ரொம்ப ஈஸி. என்ட்ரிஸ்லாம் ரொம்ப கஷ்டமான என்ட்ரிஸ்லாம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு நீங்களே பண்ணிடுவீங்க. டவுட் இருக்கவங்க மட்டும் இதில் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்களே எல்லாமே தெரிஞ்சதுன்னா நீங்களே தாராளமாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேம் அதே மாதிரி எதை ஆக்டிவேட் பண்ணணும்? சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் அப்படின்ற பார்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். சோனி 21 இன்ச் கலர் டிவி சோனி டெலிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பண்ணது சாம்சங் பேஸ் பண்ணி பண்ணிங்க. இது சோனி. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சோனி டெலிவிஷனை க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஐட்டமில் போய்ட்டு இதை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லெட்ஜஸில் போடும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் M/S ஜீல் டெலிவிஷன்ஸ் சொல்லி சன்ரை டேட்டாஸில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம தான் விற்கிறோம். ஸோ நம்ம விற்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணும்போது சன்ரை டெப்டாஸ். இதுவே பர்ச்சேஸ் ஆர்டர் போடும்போது சன்ரி கிரெடிட்டாஸ் போட்டோம். இப்போ சேல்ஸ்ன்றதுனால சன்ரி டெப்டாஸ். அப்புறம் சேல்ஸ் வந்து சேல்ஸ் கீழே போட்டுடணும். ஸோ இதுலேயும் 3 என்ட்ரி. என்னென்ன என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ஆர்டர், அப்புறம் டெலிவரி நோட்டு, தேர்ட் வந்து சேல்ஸ் என்ட்ரி. 3 தான். ஸோ எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் போட்டிங்களோ அதே தான். அது பர்ச்சேஸ் பேஸ் பண்ணி போட்டிங்க, இது சேல்ஸ் பேஸ் பண்ணி போடுறீங்க, அவ்வளோதான். ஸோ முதல்ல இப்போ கம்பெனி க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போடுங்க. இல்லை சேல்ஸ் ஆர்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 354 எடுத்துங்க. 354ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் அதில் சோனி 21 இன்ச் கலர் டெலிவிஷன்னு போட்டிருக்காங்க, சோனி டெலிவிஷன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்து சேம். ஒரு சில டைமில் வந்து நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டேலியில் வந்து எரர் மாதிரி காமிக்கும். இது எரர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அப்படியே போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொடுத்து C786/enter கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் க்ரியேட் ஆகிட்ருக்கும். அப்படியே என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு சில டைமில் நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா, ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா டேலியில் இந்த மாதிரி வரும். ஆனால் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் நீங்கள் வரலாம். அதுக்காக தான் நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லலை, அதையே கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி. இப்போது சேம் அதே மாதிரி அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வவுச்சர்லேருந்தே கூட க்ரியேட் பண்ணலாம். வவுச்சருக்கு போயிட்டு இன்வென்ட்ரி வவுச்சரில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் போடும்போது பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நான் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் தனியாக போட்டேன், லெஜர் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷனில் போட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இன்வென்ட்ரி வவுச்சருக்குள்ளே போயிடுறேன். அதில் F11 போகிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணுறேன். ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக தானே போடுறீங்க, அந்த கம்பெனியோட சேர்க்கலை. அப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவேட் பண்ணணும். இது ஒன்று. இப்போ சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சேல்ஸ் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ பார்ட்டி நேம் கேட்குது, நம்மக்கிட்ட கிடையாது. ஆல்ட்டு சி. என்ன பேர்? M/S ஜீல் டெலிவிஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் எது கீழே வரணும், சன்ரி டெப்டாஸ். மெயின்டைன் பேலன்சஸ் கேட்டாங்கன்னா நோ கொடுத்துருங்க, அது எஸ் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணிங்க, கண்ட்ரோல் ஏ. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் நம்பர் திரும்பியும் கேட்குது 001. உங்கள் அந்த ரெஃபரன்ஸ்க்காக நான் மாதிரி மாற்றுறேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன போடுறீங்களோ போட்டுக்கலாம். ஸோ இங்கேயும் நான் க்ரியேட் பண்ணல, மறுபடியும் ஆல்ட்டு சி கொடுங்க, சேல்ஸ்ன்னு போடுங்க, அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே கொண்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? ஸோ இது எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்தே க்ரியேட் பண்ணிட்டு வரலாம். இப்படியும் ஒரு மெத்தடில் போடணும். ஏன்னா எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஐட்டம்லாம் க்ரியேட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஜென்ஸு என்ட்ரி மட்டும் போடணும். அப்போ என்ட்ரி போடும்போது என்ன பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஆல்ட்டு சி கொடுத்து க்ரியேட் பண்ணுறது தான் நல்லது எப்பவுமே. ஸோ இங்கே கொடுத்தாச்சு, நேம் கொடுத்துட்டோம். நேம் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி. ஓகேங்களா? முதல்ல சோனி டெலிவிஷன்னு போட சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சோனி 21 இன்ச் சிடிவி அப்படின்னு போட்டிருக்கோம். என்டர், மறுபடியும் என்டர். ஸோ இங்கே ப்ரைமரின்னு இருக்குது. திரும்பியும் ஆல்ட்டு சி கொடுங்க. ஆல்ட்டு சி கொடுத்து முதல்ல சோனி டெலிவிஷன்ற குரூப்பை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ நான் எதுலேருந்து எதுக்குள்ளே வந்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மட்டும் க்ரியேட் பண்ணேன். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே அண்டரில் போகும்போது இல்லை எதுவுமே. அப்போ இங்கே போய்ட்டு திரும்பியும் ஆல்ட்டு சி கொடுத்து இங்கேருந்தும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வச்சு ஆல்ட்டு சி கொடுத்தா அது க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான், அதோட வேலையே அதான். மறுபடியும் என்டர் பண்ணுங்கள். இப்போ யூனிட்ஸும் கிடையாது. அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும், ஆல்ட்டு சி, மறுபடியும் NOS நம்பர்ஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் அங்கே பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லை சார் நான் இப்படி பண்ணாலும் ஓகே ஃபைன், பிரச்சனை கிடையாது.
அதுக்கப்புறம் எந்த ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கு பாருங்க, ஆர்டர் நம்பர் 1 போட்டு டியூ ஆன்னு சொல்லி கேட்டதில்ல. இப்போ இதே வந்து நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைரக்டா போயிட்டு இருக்கும். நீங்க சாம்சங் டெலிவிஷன், அப்புறம் நம்பர்ஸு, சோனி 21 இன்ச் எதுவுமே கிரியேட் பண்ண வேண்டாம். ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு, ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணிட்டு, மெஷர்மென்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே கேட்காது, இங்க இருந்தே பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் நம்பர் 355ல சேம் அதே மாதிரி தான். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைஸ் சேல்ஸ் ஆர்டர் 4/4/2006 ஃபார் 20 numbers of Sony 21 inch color TV. M/S Zeal Televisions accepted this order and they are ready to deliver this product within 50 days at the rate of rupees 20,000. ஸோ ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளோ 20,000. ஸோ மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்டு 20 numbers. அப்போ டோட்டலாக உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோனா 4 lakh rupees வரும். சரி ஃபைன். இப்போ டேலிக்குள்ளே வரீங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, டேட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 50 days கொடுத்துருக்காங்க. நீங்கள் 50 மட்டும் என்டர் பண்ணுங்கள், அதுவே என்ன டேட்ன்றது மென்ஷன் பண்ணிவிடும். நீங்கள் டேட்டெல்லாம் கேல்குலேட் பண்ணிலாம் போட வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் 50 days மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டின்னு கேட்கும். எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 numbers. 20 numbers வந்து ஆல்ரெடி இல்லைன்றதால நெகட்டிவ் காமிக்குது. என்டர். ஸோ ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000. புரியுதுங்களா? ஸோ டியூ ஆன் டேஸ் போட்டாச்சு, கீழே தான் குவான்டிட்டி காமிக்கும், அதுக்கு பக்கத்தில் ரேட் காமிக்கும், நம்பர்ஸ் அதுவே எடுத்துக்கும் 4 lakh. மறுபடியும் என்டர். ஸோ நெக்ஸ்ட் டியூ எதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, இல்லை. ஸோ என்டர் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த என்ட்ரி சேல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ சேல்ஸ் ஆர்டர் போடும்போது அடுத்த என்ட்ரி இதில் வந்து பர்ச்சேஸ் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ கொடுத்தா தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், கொடுக்கவே இல்லை, அதனால் கீழே எதுவும் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஆர்டர் நம்பர் மட்டும் போட்டாச்சு, மற்றபடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் போடுற சேல்ஸ் என்ட்ரி தான். இன்வாய்ஸ் மோடில் போடுற மாதிரியே நீங்கள் போட்டே போயிடலாம், அவ்வளோதான். இப்போ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு கீழே செக் பண்ணிங்க, 20 numbers காமிக்கும், 4 lakh அமௌண்ட் காமிக்கும். ஸோ என்டர், கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுங்க. வெளில வந்துட்டு டிஸ்பிளேயில் ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி புக்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். அதில் சேல்ஸ் ஆர்டர் புக்கில் போய் பாருங்கள். சேல்ஸ் ஆர்டர் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வரும், என்ட்ரு பண்ணால் உங்களோட என்ட்ரி காமிக்கும். பர்ச்சேஸில் பண்ண மாதிரியே தான் வெளில வந்துடும். அதே மாதிரி பர்ச்சேஸில் வந்து எனக்கு இன்வென்ட்ரி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் ஆர்டர் சம்மரின்னு காமிக்கும். இதுவும் அதே மாதிரி பார்த்துருந்தீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஆர்டரை போய் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஷார்ட்கட் கீ என்னது, Alt F7. இப்போ சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கணும், இது நோ தான் இருக்கணும். என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ அந்த டேட் அதெல்லாம் காமிக்கும், உங்களுக்கு டியூ ஆன் அப்படின்ற அந்த டேட் காமிக்க பாருங்கள். 50 days போட்டோமா, ஸோ என்ன டேட்டில் போட்டுருமோ அந்த டேட்லேருந்து கரெக்டாக 50 days. ஸோ 50 daysன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டில் அதுவே காமிக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் டேட்லாம் மாற்றி பார்க்குறதுனா மாற்றி பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் கியூ கொடுத்து தட் வெளில வந்துடுங்க. எஸ்கேப் கொடுத்து வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் ஆர்டர் முடித்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணிங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இது ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெலிவரி நோட் சேம் அதே மாதிரி தான். எப்படி ரெசிப்ட் நோட் பார்த்தீங்களோ அதே மாதிரி டெலிவரி நோட். இன்வென்ட்ரி வவுச்சருக்குள்ளே வாங்க. அது டெலிவரி நோட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ எங்கே பண்ணணும், F11. ஸோ கண்ட்ரோல் எண்டு எஸ் கொடுத்துங்க, சேவ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீல் டெலிவிஷன் காமிக்கும். என்ட்ரு பண்ணுங்கள், அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். அது கீழே அட்ரஸ்லாம் கேட்குது. ஸோ 5 காந்தி நகர் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி இதுக்கும் அப்படியே கொடுத்துக்கலாம். கொடுங்கையூர், சென்னை 118. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு மோட் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோடு இல்லை டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இல்லை செக் எதனா மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் எதனா கொடுத்துக்கலாம். டிஸ்பேச் த்ரூ கொரியர் போஸ்ட் எதனா போட்டுக்கலாம். டெஸ்டினேஷன் வந்து சென்னை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அதுவே பார்த்தீங்க அப்படி சாரி இப்போ நான் மாற்றி கொடுத்துருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டரில் போட்டுட்ருக்கேன் என்ட்ரியை கவனிங்க. நான் டெலிவரி நோட்டில் போடல, அங்கே ஆக்டிவேட் பண்ணால் அதுக்கப்புறம் இங்கே மாற்றலை. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி போட்டுட்டீங்க, அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, அப்படியே ஷார்ட்கட் கீ மாற்றுங்க. ஜஸ்ட் Alt F8ன்னு மாற்றிட்டிங்கன்னா டெலிவரி நோட்டுக்கு மாறிடும். மாறிட்டு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் எடுத்துருங்க. என்டர். ஸோ கீழே காமிக்குதுங்களா 001ன்னு, இதை சூஸ் பண்ணிங்க. இதை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு, அதுவே கீழே என்னென்ன இருக்குன்றதெல்லாம் காமிக்கும். அப்படியே என்டர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ சேல்ஸ்ன்னு காமிக்குது, கீழே அதுவே வந்துருச்சு பாருங்கள். ஸோ சேம் தான், அதே தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா சேல்ஸ் ஆர்டர்லேயே என்ட்ரி போட்டேன், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. நீங்கள் மறுபடியும் என்ட்ரி போடும்போது சப்போஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா வேறு டைப் ஆஃப் வவுச்சர் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நம்ம போட்ட என்ட்ரி அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் என்ட்ரி பண்ணால் அப்படியே அது சேவ் ஆகிடும், அவ்வளோதான்.
ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஆர்டர் 001 சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஜீல் டெலிவிஷன்ஸில் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வந்துடுங்க. இதுதான் சொன்னேன், ட்ராக்கிங் நம்பரில் 1 கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ட்ரு பண்ணுங்கள். அதுவே 001 காமிக்குது. ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுவே மற்றதெல்லாம் சேம், மற்ற எதுவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்படியே என்டர். ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பர் நீங்கள் கொடுக்காம வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அது ட்ராக்கிங் நம்பர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் 360 பாருங்கள். 360 வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ரிசீவிங் ஆர்டர், வவுச்சர் டைப்பு, சேல்ஸ் ஆர்டரு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 361 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் மாதிரி on 24/5/2006 company delivered 20 Sony 21-inch color TV to இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால அந்த எக்ஸசைஸ்லாம் நான் எதுவும் பார்க்கல. அப்படியே புக்கை திருப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த என்ட்ரி இருக்கும். டேட்டை மட்டும் மாற்றிங்க. என்ன டேட்னா 24/5 அவ்வளோதான். ஸோ கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணுங்கள். மறுபடியும் என்டர், மறுபடியும் சேவ் பண்ணிங்க. ஸோ சேவ் பண்ணி முடிச்சோன்னா எங்கே போய் செக் பண்ணணும்? வெளில வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, சேல்ஸோட சம்மரி எதுவுமே இல்லைங்களா? சரி, இப்போது சேல்ஸ் பில் பெண்டிங்கில் பாருங்கள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பர்ச்சேஸ் ஆர்டரில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது. ஸோ இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சேல்ஸ் ஆர்டர் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன், பார்த்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட்ஸ் டெலிவர்ட் பட் பில்ஸ் நாட் மேட்னு போட்டிருக்கோம். இதான் அதோட மீனிங். என்னென்னா இப்போ சேல்ஸ் பில் பெண்டிங்னா நம்ம வந்து ஆர்டர் எடுத்தாச்சு, ரெசிப்ட் நோட்டில் போட்டு கூட்ஸை டெலிவரி நோட்டில் போட்டு கூட்ஸை டெலிவரி பண்ணியாச்சு சேல்ஸில். இப்போது சேல்ஸ் பில் பெண்டிங் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஏன் அப்படின்னா டெலிவரி பண்ணிட்டாங்க, ஆனால் பில்லு வந்து ஒன்றும் ஜென்ரேட் பண்ணல. பில் ஜென்ரேட் பண்ணால் தான் அக்கௌண்டிங் இதுலேயே வரும். அப்போ தான் அதை ஆடிட்டிங்கே கொடுக்க முடியும். நீங்கள் வெறும் சேல்ஸ் மட்டும் டெலிவரி மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஆடிட்டிங்கில் பண்ணவே முடியாது. அதனால தான் அதெல்லாம் இன்வென்ட்ரி வவுச்சரில் போயிடுது. ஓகேங்களா? ஸோ கூட்ஸ் டெலிவர்ட் பட் பில்ஸ் நாட் மேட். இதே மாதிரி தான் உங்களுக்கு பர்ச்சேஸ்க்கும் வந்திருக்கும். டெலிவரி பண்ணுறதுக்கு பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்குது. கூட்ஸ் ரிசீவ்டுன்னு சொல்லி போட்டு பட் பில்ஸ் நாட் மேடுன்னு சொல்லி உங்களுக்கு பர்ச்சேஸில் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு சேம் அதே மாதிரி அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போங்க. சேல்ஸ்க்கு வந்து F8 டேட் போடுங்க. ஸோ டேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 25/5/2006, பேஜ் நம்பர் 364. ஓகேங்களா? அப்புறம் பார்ட்டி நேம் சேம் M/S, கீழே 1 வந்திருக்குங்களா? ட்ராக்கிங் நம்பரில் நீங்கள் 1 கொடுக்கலனா இது வராது. ஸோ என்டர், சேம் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு, மறுபடியும் என்டர், திரும்பியும் சேல்ஸ்ன்னு காமிக்கும், என்டர். ஸோ திரும்பி மற்றதெல்லாம் சேம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கொடுக்கும்போது ட்ராக்கிங் நம்பர் காமிக்கும், ஆர்டர் நம்பர் காமிக்கும், எல்லாமே அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வந்தால் போதும். மறுபடியும் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் என்டர் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சேல்ஸோட என்ட்ரி. கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. வெளில வந்துட்டோம். டிஸ்பிளே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, சேல்ஸ் பில் பெண்டிங்குள்ளே போகிறேன். எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே என்ட்ரி போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ எங்கே போட்டிருக்கோம் செக் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேயில் டே புக்கில் Alt F2 கொடுத்து ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அந்த 3 என்ட்ரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று சேல்ஸ் ஆர்டர், அப்புறம் டெலிவரி நோட்டு, அப்புறம் சேல்ஸ். அப்போது ஒரு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 3 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்கும். ஒன்று சேல்ஸ் ஆர்டரு, இன்னொன்று டெலிவரி நோட்டு, இன்னொன்று சேல்ஸு. இதை நான் வந்து ஒரே இதுவாக உங்களுக்கு மொத்தமாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் எக்ஸைஸ் சம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் அதே மாதிரி பேஜ் நம்பர் 367 உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. 367 எடுத்துங்க பேஜ் நம்பரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போட்டிருக்கீங்கன்றதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுதான் நான் சொன்னவங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ரிசீவிங் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் நம்பர், அது மீனிங் மாதிரி போட்டிருப்பாங்க. என்னென்ன யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுன்றதை அதை போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர்ஸ்லாம் முடிச்சுட்டு இது ஒர்க் பாருங்கள் எக்ஸைஸ் சம். ஸோ 3 இது முடிச்சதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஒரு மொபைல் கம்பெனிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். மொபைல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்குவீங்க. அதுக்கு முதல்ல ஒரு சேல்ஸ் ஆர்டர் எடுப்பாங்க. கரெக்டுங்களா? அதே தான் எங்கள் கான்செப்ட். மொபைலுக்கு சேல்ஸ் ஆர்டர் எடுத்துட்டாங்க. இது வந்து டைரெக்டாக ப்ரைமரியில் போட்டுருங்க. சந்தோஷ் அண்ட் கோ அப்படின்றது அண்டர் சன்ட்ரி டெப்டாஸ் கீழே கொண்டு வரணும். 18 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் போயிடுது. அந்த ஆர்டர் வந்து டியூ டேட் கொடுக்குற அந்த டைமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கம்பெனி டெலிவரி பண்ணுறாங்க. 3,500 rupees 25 numbers ஈச் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேர்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 என்ட்ரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் சேம் சாம்சங் கீபோர்டு, பிர்லா சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸு, சாம்சங் கீபோர்டு வந்து இன்வென்ட்ரியில் டேரெக்டாக ப்ரைமரியில் போட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட்டு இந்த என்ட்ரி போடுறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ்.
ஓகேங்களா? இவ்வளோ தான் என்ட்ரீஸு. ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு என்ட்ரி நீங்கள் போட்டால் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் 3 வரணும். சேல்ஸ் ஆர்டர், டெலிவரி நோட்டு, சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ கிளியர் நினைக்கிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.